ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் ரீசெண்டாக என்னென்ன ஹாலிவுட்டில் கெத்தான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு, அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுங்க. எண்ட் ஆஃப் த ரோடுன்னு சொல்லிட்டு அப்கமிங் இன்னொரு நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற மூவி. ஸோ செப்டம்பர் 9 அன்னைக்கு தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படம் கூட நம்ம தமிழ் டப்டோட தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம தமிழ் டப்டான ட்ரெய்லரோட கூட நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டேட்டா எண்ட் ஆஃப் த ரோடுன்னு சர்ச் பண்ணி ஒரு ட்ரெய்லரை செக் பண்ணிடுங்க. ஸோ ஆக்சுவலாக படம் என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக எங்கேயாவது ஒரு இடத்துல வெக்கேஷன் ஆட்டோ போயிட்டுருக்காங்க. நடுவில் ஒரு இடத்துல தங்குவாங்க. ஃபுல் அந்த கௌபாய் ஸ்டைலாகவே இருக்கும். அண்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆரம்பிக்குது. ஸோ அவங்க இருக்கிற பக்கத்து ரூமில் திடீர்னு ஏதோ நடந்திருக்கும். அண்ட் அங்கேருந்து தான் நிறைய ஒரு மர்டர் மிஸ்ட்ரியும் ட்ரக்ஸும் போலீஸு அண்ட் அது இல்லை இங்கே எப்படி மாட்டுறாங்க. கடைசியில் அவங்க பையனையும் கிட்னாப் பண்ணுற மாதிரி ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. ஸோ அகைன் ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்குது. ஏன்னா விஷுவல் வைஸ் ட்ரெய்லரில் நல்லபடியாக அப்படியே சூப்பராக தான் எடுத்திருக்காங்க. எப்படி இந்த படம் செப்டம்பர் 9 தான் ரிலீஸ் ஆகுது நெக்ஸ்ட் மந்த். ஸோ நம்ம டேட்டா நெட்ஃப்ளிக்ஸ்லேயே பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நருட்டோ ஆஃபிஷியலாக நம்ம தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம சோனியே சேனலில் தான் என்கிட்ட நம்ம தமிழ் டப்லாம் பண்ணிட்டு மண்டே டு ஃப்ரைடே 8 PM சொல்லிட்டு அவங்க ஒரு எபிசோடாக டேட்டா ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் நருட்டோ நார்மலாக நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் நீங்கள் நருட்டோவே பார்க்காம இருக்கீங்கன்னா டேட்டா நீங்கள் சோனியே சேனலில் போய் இனிமேல் பார்க்கலாம். ஸோ மண்டே டு ஃப்ரைடே கொஞ்சம் நல்லபடி. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங் வெறும் நருட்டோ மட்டும் தான் பண்ணுறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 220 எபிசோட்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஆனால் இதுக்கப்புறமா தான் ஷிப்புடின்னு ஒன்று இது பண்ணுவாங்க, நருட்டோ ஷிப்புடின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் கிட்டத்தட்ட 500 எபிசோட்ஸ் இருக்கும். அண்ட் அது பயங்கர மாசாக இருக்கும். ஸோ நீங்கள் நருட்டோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது அனிமேஷன் குவாலிட்டி ஏன் அப்படி இருக்குன்னா அது கொஞ்சம் பழைசு கைஸ். ஸோ 2002-03 ஆரம்பிச்சிருந்தாங்களா. ஸோ அந்த டைமில் இருக்க அனிமி அந்த குவாலிட்டியில் தான் இருந்திருக்கு. ஆனால் அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அப்படியே போக நீங்கள் ஒரு சேஞ்சஸோடு பார்க்கலாம் குவாலிட்டி வைஸில். ஸோ அதுவே பயங்கர மாசாக தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. டோட்டல் 220 எபிசோடுமே செம்ம மாசாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பைரட்ஸ் ஆஃப் த கரேபியனோட அப்டேட் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம பைரட்ஸ் ஆஃப் த கரேபியனோட 6th பார்ட் வந்து லைக் ஆஃபிஷியலாக மேக்கிங்கில் தான் இருக்காங்க. ஸ்டோரி ஒர்க்லாம் ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ்லேருந்து தான் ஸ்டோரி ஒர்க்கும் போயிட்டுருக்கான். ஸோ அதை பற்றி வந்து மேக்கர்ஸ் வந்து ஆஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நடக்கும். ஆனால் இப்போது மெயின் நம்ம கொஷினே நம்ம ஜானி டெப் சார் திருப்பியும் ரிட்டர்ன் ஆவாரா ஆஸ் நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோவா. ஸோ அந்த ஒரு கேள்விக்கு ப்ளஸ் பதிலாக பெட்டிஷனும் நிறைய பேர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 785K மெம்பர்ஸும் வந்து பெட்டிஷன் சைன் இன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது நம்ம இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல நம்ம ஜானி டெப் சார் வராருன்னு. ஆனால் மேக்ஸிமம் சான்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வர மாதிரி இருக்கும். ஏன்னா பெட்டிஷன்ஸ் அதிகமாக இது ஃபைல் பண்ணும்போது டெஃபினட்டாக நம்ம ஹீரோவே லைக் வந்து தான் ஆகணும். ஆனால் அந்த டைமில் நம்ம ஹீரோ ஒரே ஒரு விஷயம் சொல்கிறது, டிஸ்னி வந்து அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்பட்டது அந்த டைமில் ஹெல்ப் மூவ்மெண்ட் ஆட்டும். ஆனால் டிஸ்னி அவங்கள அப்படியே தூக்கிட்டாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க கொஞ்சம் அந்த பிட்ரேல் ஆட்டம் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் அவர் இந்த கேரக்டர் இப்போதைக்கு வேணான்னு சொல்லிருக்காரு. ஆனால் அப்படியே கொஞ்சம் டைம் ஆக டெஃபினட்டாக இந்த கேரக்டர் திருப்பியும் வந்துடுவாருன்னு நானும் நம்பிட்டு தான் இருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம நேஷ்னல் ட்ரெஷரோட 3rd பார்ட்டும் வந்து ஆஃபிஷியலாக கிரியேஷன் ஒர்க் போயிட்டு தான் இருக்கான். ஸோ ஸ்கிரிப்ட் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அண்ட் அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக கூடிய சீக்கிரம் நம்ம நிக்கோலஸ் கேஜ்க்கு இதை வந்து ஷேர் பண்ண போகிறாங்களா. இது வந்து என்டையர் கிரியேட்டர்ஸ் வந்து ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்னியில் வந்து தனியாக டிஸ்னி ப்ளஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ட்ரெஷர்னு சொல்லிட்டு தனியாக இன்னொரு ஆரம்பிக்கிறாங்களாம். அண்ட் அதில் நிக்கோலஸ் கேஜ் வருவாரான்னு அதில் எந்த ஒரு என்ன சொல்கிறது ஆஃபிஷியலான அப்டேட் வரல. ஆனால் நம்ம ஒரிஜினல் நம்ம நேஷ்னல் ட்ரெஷர் 1 and 2 கண்டினியூஷன் ஆகட்டும் 3rd பார்ட்டான அப்டேட் தான் இப்போ தனியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஓஷன்ஸ் 11 ப்ரீக்குவலான மூவி எடுக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓஷன் லெவல் அந்த டைமில் ஒன் ஆஃப் த பெஸ்ட், அந்த டைம் கூட இப்போ ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு ஹெய்ஸ்ட் கேட்டகரியான மூவி. ஏன்னா பேங்கிங் கிடையாது, அவங்க என்கிட்ட கேசினோ லூட் அடிப்பாங்க. அதுதான் படம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலாக இருந்திருக்கு. அண்ட் ஒரு நல்ல கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டோட சூப்பராக கொண்டு வந்தாங்க. இப்போது இந்த படத்துக்கு ப்ரீக்குவல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு WB டிசைட் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த ப்ரீக்குவல் மூவியில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம மார்கட் ரூபியோ அண்ட் நம்ம ரியான் காஸ்லிங் தான் வந்து நடிக்க போகிறாங்கன்னு சொல்கிற மாதிரி WB கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் ஆஃபிஷியலாக சைன் ஒர்க் நடக்கல. ஆனால் ஓஷன்ஸ் 11 ப்ரீக்குவலான மூவி நடக்க போகுது. அதை வந்து WB சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த படத்தில் லைக் நம்ம ஓஷன்ஸ் 11 இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா அதை மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. நம்ம தமிழ் டப்ளியும் இருக்குது தான். ஸோ அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா டெஃபினட்டாக இதுக்கெல்லாம் ப்ரீக்குவலாக வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நீங்களே நினைப்பீங்க.
நெக்ஸ்ட் நம்ம எனோலா ஹோம்ஸோட செகண்ட் பார்ட் கூட அஃபிஷியலாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் நல்லபடியாக மேக்கிங்கில் தான் போயிட்டுருக்கு. அண்ட் இப்போது அதோட அஃபிஷியலான ரிலீஸ் டேட்டை கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. November 4, 2022 தான் இந்த வருஷத்தோட எண்டு November 4 இந்த படம் ரிலீஸ் ஆயிரும். ஸோ மெயினாக படத்தில் நம்ம மிலி பாபி ப்ரௌன் தான் ஆஸ் நம்ம எனோலா ஹோம்ஸ் அண்ட் நம்ம ஹென்ரி கேவில் ஆஸ் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஸோ நீங்கள் எனோலா ஹோம்ஸ் 1 பார்க்காம இருந்தா ஒரு தடவை நான் செக் பண்ணிடுங்க. ஏன்னா 1 ஃபுல்லாக இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் இருக்கும், ஒரு க்ரைம் சால்விங் கொஞ்சம் மிஸ்ட்ரி ஆட்டம் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஷெர்லாக் ஹோம்ஸோட சிஸ்டர் தான் நம்ம எனோலா ஹோம்ஸா. ஸோ அந்த மூளை இவ்வளோ இருக்கணும் அந்த ஒரு க்ரைம் சால்விங்கில், அதுதான் வந்து படத்தில் ஒரு நல்ல கான்செப்ட். ஏன்னா என்டையர் மூவியில் அவங்க அம்மாவை தான் அவங்க தேடிட்டு இருப்பாங்க. இப்போ செகண்ட் பார்ட் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாகவும் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தான ஸ்டோரியோடு தான் கொண்டு வந்திருக்காங்களாம். அண்ட் மெயினாக மிலி பாபி ப்ரௌன் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க எனோலா ஹோம்ஸ் 2 வந்து அவங்க கேரியரோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட்டாக மாறி இருக்குது. அது எதுக்கு சொல்லியிருக்காங்க நம்ம என்டையர் மூவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் இன்னொரு படத்தோட சீக்வல் வரப்போது நம்ம ரெஸ்ட் இன் பீஸ் டிபார்ட்மெண்ட் RIPDன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ இந்த படத்தோட சீக்வல் அதான் செகண்ட் பார்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ரைஸ் ஆஃப் த டேம்டுன்னு டைட்டிலோட. அண்ட் மெயினாக நம்ம ஜெஃப் பிரிட்ஜஸ் அண்ட் நம்ம ரியான் ரெனால்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் நடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த சீக்வலான மூவியில் என்ன கொண்டு வரலாம், ஆக்சுவலாக இப்போ நம்ம ரியான் ரெனால்ட் ஆஸ் எ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன மூவி பண்ணாலும் 200% சக்ஸஸ் ரேட்டாக தான் போயிருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, பிடிக்காதுன்னு சொல்கிற மாதிரி யாருமே கிடையாது நம்ம ரியான் ரெனால்ட் சாரை. அதனால் அவர் என்னென்ன மூவி பண்ணுறாரோ எல்லாருமே நல்லா சக்ஸஸாக போயிட்டுருக்கா. ஸோ இப்போ RIPD செகண்ட் பார்ட் கொண்டு வந்தால் டெஃபினட்டாக அதுவும் நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட்டாக தான் போகும். அண்ட் மெயினாக ஃபர்ஸ்ட் பார்ட் இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா அதையும் ஒரு தடவை செக் பண்ணியிருங்க. நம்ம தமிழ் டபிள்யூ இருக்குது தான். நல்ல கான்செப்ட், ஃபேண்டஸியாக இருக்கும். ஆனால் அந்த டைமோட என்ன சொல்கிறது அதிகமான CGI எல்லாம் போட்டு சூப்பராக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரான்ச்சைஸ் ஆஸ் ஏ நல்ல ஒரு சக்ஸஸாக போயிருக்கு. ஏன்னா மெயின் அவங்க சொல்கிற அந்த ஸ்டோரி பிளாட் வந்து நல்லபடியாக ஸ்டார்டிங்லேருந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ லைன்ஸ் கேட்ஸ் வந்து திருப்பியும் சாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ SA 10 அஃபிஷியலான ரிலீஸ் டேட்டோட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்டோபர் மந்த் 2020 நெக்ஸ்ட் இயர் October 27th டேலேயே வந்து இந்த மாதிரி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம், SA 10th பார்ட்டு. ஸோ ஆஸ் நீங்கள் SA மூவி இன்னும் பார்க்காம வந்தால் டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் SA எல்லா ஃப்ரான்ச்சைஸ் எல்லா பார்ட்ஸுமே வந்து நம்ம தமிழ் டப்டோட இப்போது வந்துருச்சு. அவங்க நல்லபடியாக அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் டப் பண்ணிட்டு லைன்ஸ் கேட் ப்ளே ஆப்லேயே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் SA ஸ்டார்டிங்கே சொல்லிங்கன்னா ஃபுல் ஸ்லாஷர் கேட்டகிரி பிளட்ஷட்டான அதிகமான கண்டென்ட்டோடு இருக்குது. அதனால் அந்த மாதிரி ரத்தம் ரொம்ப தெரிகிற மாதிரியோ கொஞ்சம் அருவருப்பாக இருக்க மாதிரி உங்களுக்கு பிடிக்காதுன்னா அதை வேணால் கொஞ்சம் இக்னோர் பண்ணுங்கள். ஆனால் ஆஸ் எ ஸ்டோரி வைஸ் ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸான ஒரு மூவி, பயங்கரமான ஒரு ஸ்டோரி லைனோட சூப்பராக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போது 10th பார்ட்டும் வருதா, ஸோ அதையும் நம்ம நம்பலாம். அண்ட் நம்ம அனிமி லவர்ஸ்க்காக ஒரு சின்ன அப்டேட். ஆக்சுவலாக நம்ம ஒன் பஞ்ச் மேனோட 3rd சீசன் இப்போ தான் அஃபிஷியலாக கன்ஃபார்மே பண்ணுறாங்க. அண்ட் ஏன் தெரியல, ஒன் பஞ்ச் மேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அனிமி கிரியேட்டர்ஸ் வந்து செம்ம பிஸியாக இருக்காங்களாம். அண்ட் அவங்க மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க செம்ம இன்டென்ஸாக போயிருக்கு. ஏன்னா இப்போ பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு வேர்ல்டு வைட் ஃபுல்லாக. நெட்ஃப்ளிக்ஸே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ டிமாண்டோட எல்லா அனிமியோட இது வந்து அவங்க மேலே டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஜாப்பனீஸ் தான் ஆக்சுவலாக அங்கே தான் ஃபுல் ஜப்பானில் தான் இந்த க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வேர்ல்டு வைட் ஃபுல்லாக அவங்களோட அனிமி கண்டென்ட் அவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்கு. அண்டு நிறைய டிமாண்ட் இருக்குது, அத்தனை அனிம்ஸ் இருக்குது, எல்லாத்தோட நெக்ஸ்ட் சீசன்ஸோட நிறைய ஸ்டோரி லைனோட ஒர்க்ஸு. ஒரு சைடில் மாங்காஸ்ன்னு சொல்லிட்டு காமிக் வைஸாக அது பயங்கரமாக போயிட்டுருக்கும். அண்ட் அதை ஃபுல்லாக இப்போது லைவ் ஆக்ஷனாக வந்து அனிமையாக ஃபுல்லாக மாற்றுறதுக்கே அது வந்து பயங்கர ஹெவி ஒர்க்கு. அண்ட் அதில் தான் இப்போ நம்ம ஒன் பஞ்ச் மேனும் பயங்கரமாக மாட்டிகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து அந்த க்ரியேஷன் டைமிங் ரொம்பவே எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது. ஸோ சீசன் 1 எப்போயோ வந்தது, சீசன் 2 வரும்போது செம்ம ஹைப். அண்டு இப்போ சீசன் 3 எப்போலாம் வரப்போகுதுன்னே தெரில. ஏன்னா இப்போ தான் அனௌன்ஸே பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்மாக சொல்கிறேன் மோர் தென் 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிரும் நம்ம சீசன் 3 பார்க்குறதுல. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்னியோட அவங்களோட நெக்ஸ்ட் ஈவெண்ட் D23ன்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து அஃபிஷியலாக செப்டம்பர் 8th or 9th 8, 9, 10 அந்த மாதிரி தான் 3 நாளாக கண்டக்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த டிஸ்னி 23ல் பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் ஸ்டுடியோஸ்லேருந்து ஒரு சின்ன அப்டேட் தந்திருக்காங்க. அவங்களோட ஒரு 4 அன்அனௌன்ஸ்டான மூவிஸ். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ தனியாக இன்னொரு ஈவெண்ட் வந்தது பார்த்தியா நம்ம சாண்டியாகோ காமிகான்ஸில். ஸோ அதில் மார்வல்ஸ் அவங்க என்டையர் ஃபேஸ் 5 and 6 என்னென்ன மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் அதெல்லாம் கெத்தாக அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் நிறைய ஸ்லாட்ஸ் வந்து காலியாக இருந்திருக்கும். அண்ட் இப்போ நம்ம டிஸ்னி 23ல் பார்த்தீங்கன்னா 4 நியூ மூவியோட அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ அந்த 4 என்னென்ன மூவியாக இருக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம அப்படியே கொஞ்சம் செப்டம்பர் 8 வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும்.
அண்ட் ஃபைனலி நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகனோட என்டையர் சீரிஸ் நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் நம்ம ஆகஸ்ட் 22 ரீசெண்டாக வந்த எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் இன்கேஸ் நான் ஏதாச்சும் ஹாலிவுட் அப்டேட்டை மிஸ் பண்ணியிருந்தீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா அதை அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி சொன்ன எந்த அப்டேட்டை கேட்டு நீங்கள் கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்களோ அதையும் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.